அண்ணா பல்கலைக்கழகத்துல வருஷம் எக்ஸிபிஷன் நடக்கும். அந்த வகையில இந்த வருஷமும் அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்து குருஷேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க. அந்த எக்ஸிபிஷன்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா வரவங்களை கவர்றதுக்காக ஒரு ரோபோ வச்சிருக்காங்க. அந்த ரோபோ என்னெல்லாம் பண்ணுதுன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்பம் சார்ந்து ஆண்டுதோறும் நடக்கும் விழா குருக்ஷேத்ரா. விழாவில் பங்கேற்கும் தொழில்நுட்ப மேதைகளை கவர குருக்ஷேத்ராவின் லோகோ டெக்ஸ்டரை இந்த ஆண்டு ஒரு நிஜ ரோபோவாக அந்த கல்லூரியின் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 4 பேர் உருவாக்கியுள்ளனர். சிஇஜி டெக் ஃபோரம் உதவியுடன் விளம்பர யுக்தியாக இந்த ரோபோவை தயாரித்துள்ள இவர்கள் இந்த ஆண்டு டெக்ஸ்டரை வைத்து சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றதாக கூறுகின்றனர். இந்த ரோபோவை தயாரிக்க பல சவால்களை எதிர்கொண்டதாகவும் இவர்கள் கூறுகின்றனர். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்த போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி பண்ண போகிறோம், எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு பேசிக் அலுமினியம் ஃப்ரேம் உள்ளே ஃபிட் பண்ணோம். ஃபிட் பண்ணிவிட்டு பேஸ் மோட்டர்ஸ் பிளேட்லாம் ஃபிட் பண்ணிட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் ஃபஸ்ட்டு இருந்தால் எப்படி ஆர்ம் மூவ்மெண்ட் பண்ணுறதுன்னு. பிகாஸ் ஆர்மோட டார்க் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, மோட்டர்ஸ் டார்க். பட் ஆனால் லிஃப்ட் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக இருக்கணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா கெயின் மெக்கானிசம் ஃபிட் பண்ணோம். இந்த கையிலையும் மொத்த பாட்டிலோட வெயிட்டும் வந்து இந்த ஷாஃப்ட்லேருந்து ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த ஷாஃப்டில் ஃபிட் பண்ணால் ஷாஃப்ட் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கணும். ஸோ அது எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிளாம்ப்லாம் கொடுத்துருக்கோம். ஒருவருடைய உருவத்தை பதிவு செய்யக்கூடிய இமேஜ் ப்ராசஸிங் கருவி டெக்ஸ்டரின் கண்களுக்கு இடையில் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தனக்கு முன்னால் ஒருவரை நிறுத்தினால் அவர்களின் முகத்தை பதிவு செய்து கொள்ளும் டெக்ஸ்டர் அவர்களின் கட்டளையின் பெயரில் எல்லா வேலைகளையும் சுலபமாக செய்துவிடும். இதுதான் டெக்ஸ்டரின் முக்கிய அம்சம் என இவர்கள் கூறுகின்றனர். இந்த பாட் ஆக்சுவலி என்ன கேப்பபிள்னா கேமரா இதில் வந்து ஒரு கேமரா இருக்குது. ஸோ இமேஜ் ப்ராசஸிங் மூலமாக ஒரு கெஸ்ட்டை வந்து நம்ம டேரெக்டாக வெல்கம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டடாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இது ஆக்சுவலி ஒரு பெரிய க்ரௌட் அட்ராக்டராக இருக்கலாம். என்ன இவெண்ட்காக இருக்கும். ஸோ இப்போ எப்படின்னா டேரெக்டாக நம்ம ஃபேஸ் ஒரு கெஸ்ட் வராருன்னா அவரோட ஃபேஸ் நம்ம முன்னாடியே ஃபீட் பண்ணிடுவோம் அந்த கேமராவில். ஸோ அது வந்து கேமராலேருந்து உங்களுக்கு லேப்டாப்புக்கு ஃபீட் போகும். அதுலேருந்து நீங்கள் வந்து கோட் வச்சுட்டு நீங்கள் வந்து அவரோட ஃபேஸில் கான்டெஸ்ட்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு we can டிடெக்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி போகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டேரெக்டாக அவருக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்கலாம், ஒரு பொக்கே வச்சு அவர் வெல்கம் பண்ணலாம், அதுக்கப்புறம் வேவ் பண்ணலாம், ஹேண்ட் வேவ் பண்ணலாம், அதெல்லாம் நிறைய மேட்டர் பண்ணலாம். 4 அடி உயரம் 16 கிலோ எடை கொண்ட டெக்ஸ்டரை தயாரிக்க இந்த மாணவர்கள் 2 மாதங்கள் கடுமையாக உழைத்துள்ளனர். இதில் பயன்படுத்தியுள்ள அனைத்து பாகங்களுமே இந்தியாவில் தயாரானது. இதன் தலைப்பகுதி மட்டுமே 60 பாகங்களை கொண்டது. எனவே இதை உருவாக்க மட்டும் 14 மணி நேரம் இடைவிடாது உழைத்துள்ளனர். டெக்ஸ்டரின் வடிவமைப்பை மேம்படுத்தி எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்தும் வகையில் உருவாக்குவதுதான் இவர்களின் அடுத்த கட்ட திட்டம் என்கின்றனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள். நம்ம நிகழ்ச்சியில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பார்க்கலாம்.